ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே ஒரு மலைப்பகுதி. ஆஹா, பச்சை பசேல்னு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அங்க யாழி மலைன்னு ஒரு பேர் சொல்றாங்க. அடடா, இங்கதான் நம்ம பழங்குடி மக்கள் வாழ்றாங்களாம். அவங்க வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா லீட் பண்றாங்கன்னு காட்டுறாங்க. நம்ம விமல் அண்ணன், சுஷ்டி டாங்கே அம்மா எல்லாம் இருக்காங்க. கூடவே ஒரு சின்ன பொண்ணு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது அடிவாரத்துல இருந்து ஒரு வேற கூட்டம் வர்றாங்க. அவங்க முகத்துல எல்லாம் சாயம் பூசிக்கிட்டு கையில் ஆயுதத்தோட பயங்கரமா இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய அம்மன் சிலையை காட்டுறாங்க. 3000 வருடம் பழமையான யாழீஸ்வரர் சிலையை முன்வைத்து தொடங்குகிறது பகைன்னு ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அப்போ சாமியை வச்சு சண்டை போல. அடுத்ததா நம்ம டூரிஸ்ட் குரூப் வர்றாங்க. யோகி பாபு அண்ணன் தான் அவங்களுக்கு கைடா இருக்கார் போல. இவ்ளோ ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, நீங்க ஏன் யாழி மலைக்கு போனீங்கன்னு கேக்குறாரு. ஆனா அங்க ஒரு மதம் பிடிச்ச யானையை காட்டுறாங்க. அதுவும் சேனான்னு ஒரு பெயர். சேனான்னு கூப்பிட்டுட்டு அதுக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த யானை தான் நம்ம விமல் அண்ணன் கூட இருக்கிறத காட்டுறாங்க. அட, அவர்தான் யானை பாகன் போல. இந்த டூரிஸ்டுகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மலைக்குள்ள வர்றாங்க. அதுல இந்த யானையும் யாழிமலை மக்களும் அடிவார மக்களும் சிக்கிறாங்க. அங்க காட்டுக்குள்ள ஒரு பெரிய கும்பல் தேடி ஓடுது. சேனா கிழக்கு இருக்க மூலக்காட்டுக்குள்ளதான் இறங்கி இருக்கானான்னு நம்ம விமல் அண்ணன் சொல்றார். அப்போ யானையை தேடிதான் போறாங்க. ஆனா திடீர்னு ஒரு பெரிய கூட்டம் ஒரு தன் கையில் சூட்டிகனோட வர்றான். இவர்தான் நம்ம கபீர் துஹான் சிங். அவர் சொல்றார், லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், காட், கிங் ஆஃப் கார்டன். அட, பெரிய டான் போலைய. இவன் எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வர்றான்? இந்த சிலையத்தான் குறி வச்சிருக்கான் போல. விமல் அண்ணன், சிருஷ்டி அம்மா கூட ஒரு சாமி சிலைய சுத்தி நிக்கிறாங்க. அங்கதான் சண்டை ஆரம்பிக்குது. துப்பாக்கி சத்தம்லாம் கேக்குது. அடடா, இது வெறும் சிலை இல்ல, உயிருள்ள எங்க சாமிடான்னு விமல் அண்ணன் கத்துறார். அப்புறம் அங்க ஒரு பெரிய தீ சடங்கு நடக்குது. சாமி ஆட்டமாடி தீப்பந்தங்களோட கூத்து நடக்குது. அங்கதான் நம்ம மாஹிமா குப்தாவும் விஜய் சியோனும் வர்றாங்க. மாஹிமா ஒரு பழங்குடி பெண் வேடத்துல ரொம்ப கோபமா இருக்காங்க. ஜான் விஜய் போலீஸ் வேஷத்துல வர்றார். நம்ம கிராமத்துக்குள்ள வந்தா என்ன ஆகும்னு காமிப்போம்னு சிருஷ்டி அம்மா சவுண்ட் விடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு ஒரு கதையவே நம்மளால கெஸ் பண்ண முடியுது. யாழிமலைங்கிற அழகான காட்டுப்பகுதியில ஒரு அமைதியான பழங்குடி மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு யாழீஸ்வரருங்கிற 3000 வருஷ பழமையான ஒரு சிலை தான் குலதெய்வம். அந்த சிலைக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கு. நம்ம விமல் அண்ணன் அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவன். அவனுக்கு ஒரு யானை நண்பன், அதான் சேனா. சேனானா முருகன்கிற பேர் கூட இருக்கிறதால விமல் அண்ணனா முருகன் மாதிரி சித்தரிக்கிறாங்க. அவனும் சிருஷ்டி அம்மாவும் அந்த சின்ன பொண்ணும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வெளி உலகத்திலிருந்து பணத்தாசை பிடிச்ச ஒரு பெரிய கும்பல் அந்த சிலையை திருட வர்றாங்க. கபீர் துகான் சிங் தான் அந்த கும்பலுக்கு தலைவன். இவங்க டூரிஸ்ட் மாதிரி வந்து காட்டுக்குள்ள இருக்கிற அதிசயங்களை தேடுற மாதிரி நடிச்சு சிலைய அபகரிக்க பாக்குறாங்க. கூடவே ஜான் விஜய் போலீஸ் வேஷத்துல இவங்களுக்கு மறைமுகமா உதவுறார். இந்த திருட்டு கும்பல் வர்றதால யாழிமலை மக்களுக்கும் அடிவார மக்களுக்கும் சண்டை வருது. அடிவார மக்கள் இந்த சிலை விஷயத்துல எப்படி சம்பந்தப்படுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அடிவார மக்களையும் இந்த திருட்டு கும்பல் ஏமாத்தி சண்டைக்கு தூண்டி விடலாம். இந்த சண்டையில யானை சேனாவுக்கும் மதம் பிடிச்சு அதுவும் கோபமா மாறுது. நிறைய பேர் சாகுறாங்க. அந்த ஊர்லயே வளர்ந்த நம்ம விமல் இந்த சிலையோட மகத்துவத்தையும் தன்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பையும் உணர்றான். அவன் ஒரு சாதாரண மனுஷனா இல்லாம அந்த சாமியோட சக்தியையும் யானை சேனாவுடைய பலத்தையும் கொண்டு தனது மக்களை காப்பாத்த நினைக்கிறான். அவனை நான் தான் வளர்த்தேன், அவன் முருகன்கிறத காமிச்சிட்டான்னு ஒரு வாய்ஸ் வருது. அப்போ விமல் அண்ணன் தான் மகசேனா. ட்ரெய்லரின் இறுதியில அந்த சாமியாட்ட சடங்குகளையும் நெருப்புக்கு நடுவுல சாமி ஆடுறவங்களையும் காட்டுறாங்க. விமல் அண்ணனும் சுஷ்டி அம்மாவும் அந்த சாமியை வணங்குறாங்க. இந்த சடங்குகள் மூலமா அந்த யாழிமலை மக்கள் தன்னுடைய குலதெய்வத்தை எழுப்பி அதன் மூலமா அந்த திருட்டு கும்பலை எதிர்த்து போராடுறாங்க. கடைசியில விமல் அண்ணன் தன்னுடைய மக்களை காப்பாத்தி அந்த சாமியையும் பாதுகாத்து வில்லன்களை தோற்கடிச்சு அந்த மலைக்கு மறுபடி அமைதியை கொண்டு வருவாரா இல்லையா, அதுதான் படத்தோட மீதி கதை. மகசேனா த டிவைன் கார்டியன் வால்யூம் 1 போட்டிருக்காங்க. அப்போ ஒரு படத்துல மூடிற கதை இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சிலை சம்பந்தமா இன்னும் பெரிய ரகசியங்கள் இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த பாகங்கள்ல வரும் போல. டிசம்பர் 12, 25 ரிலீஸ்னு சொல்றாங்க. அப்பா, அடர்ந்த காட்டுக்குள்ள யானையும் சாமினும் மனிதர்களும் ஒரு பெரிய சாகசமே நடக்கும் போல. படம் வந்தா முழுசா பாத்துட்டு ஊர் என்ன சொல்லுதுன்னு நம்ம சேனல்ல சொல்லுவோம். பாப்போம். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.